சின்ன வயசுல இருந்தே நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படிங்கிறான். பாருங்க 22வது வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், ஒரு குறை உண்டு. அதாவது என்ன சொல்றாரு? ஒரு கற்பனை நீ மீறி இருக்கிற அப்படிங்கிறாரு. இவன் சொல்றான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறான். இயேசு சொல்றாரு, ஒரு கற்பனை நீ மீறி இருக்கிற, ஒண்ணுல தவறுனா எல்லாத்துலயும் அவுட்டு, ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. கவனிங்க, ஒரு குறைவு உண்டு, ஒரு கற்பனை நீ மீறி இருக்கிற. என்ன கற்பனை அது? 10வது கற்பனை. நல்லா கவனிங்க, 10வது கற்பனை என்ன? இச்சியாதிருப்பாயாக. அதான் 10வது கற்பனை. மற்ற 9 கற்பனையும் ஒன்று, இதை செய்ய, இதை செய்யாத, இது செய்ய, இது செய்யாத என்று சொல்லுகிற கற்பனைகள். ஆனால் 10வது கற்பனை மட்டும் பாருங்க, அது செய்ய செய்யாத என்பதை பற்றியதல்ல, உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது என்பதை பற்றியது. இச்சையாதிருப்பாயாக. மனுஷன் பாவத்தில் பிறந்திருக்கிறதுனால இச்சை மனுஷனுக்குள்ள இருக்குது.